பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி மகத்துவமான ராசி. மகர ராசி பிறருக்காக வாழக்கூடிய ராசி. மகர ராசி தன்னலமற்ற சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. எல்லாம் ஓகே. இந்த 7.5 சனின்னு சொன்னாங்களே, அவர் போயிட்டாரா போலையா, அவர் நகர்ந்து சென்றுட்டாரா செல்லலையா, இதான உங்களுடைய கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக எல்லா விஷயத்திலும் எண்டா பாயிண்டில் போய் ஏமாற்றத்தை சந்தித்த உங்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. என்னென்னலாம் கிடைக்கல, யாரெல்லாம் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கல அப்படி நீங்கள் நினச்சிங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகளும் மாற்றம் மகர ராசிக்கு வரப்போகுது. கொடுக்க ரெடியாக இருக்கார் சனி பகவான். நல்ல விஷயங்களை கொடுக்க சனி பகவான் ரெடியாக இருக்கார். அதை பயன்படுத்த நீங்கள் ரெடியாகிக்கோங்க. ஓகேவா? சனி பகவான் உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு சந்தோஷத்தை, நிறையா விதமான பிரச்சனைகளை கொடுத்தார். சந்தோஷம் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டார், பிரச்சனையை கொடுத்தார். அவர் கொடுத்தாருன்னா என்ன பண்ணாருன்னா, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 7.5 வருஷம் நம்ம சொல்கிறோம். இந்த 7.5 வருஷத்தில் ஸ்டார்டிங் 2.5 வருஷமும் எண்டிங் 2.5 வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மகர ராசியில் 30 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே உள்ளவங்க. இடைப்பட்ட 2.5 வருஷம் வேறு லெவலில் போயிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் சுயஜாதமும் உதவியாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன வருஷங்கள் உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் பலபடியும் அந்த 2.5 வருஷம் உங்களை கொடுத்ததெல்லாம் பிடிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டார். கடைசி நேரத்தில் கூட நான் வச்சிருந்த கையில் உள்ள காசு காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் மகர ராசிக்கு வந்துச்சு. ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வேறு என்ன நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார், உங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுப்பார், காதலில் வெற்றியை கொடுப்பார், கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுப்பார், இல்லாத ஒரு பிரச்சனைகளை இனிமே இல்லாமே பண்ணிடுவார். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் உறுதியாக வெளியே வர போகிறீங்க. கல்யாணம் முடியலைங்க, கல்யாணம் முடியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களும் பொண்ணு பார்த்துட்டோம், மாப்பிள்ளை தேடி பார்த்துட்டோம், எங்களுக்கு கல்யாணமே செட் ஆக மாட்டேங்கி, ஜாதகம் பொருந்துனா ஃபேமிலி ஒத்து இல்லை, ஃபேமிலி ஒத்து வந்தால் ஜாதகம் ஒத்து இல்லை, என்னங்க செய்வது அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், அவர் அந்த மூலையை பார்ப்பார், நான் இந்த மூலையை பார்ப்பேன், மூளையே இல்லாத மாதிரி உட்கார்க்க வேண்டிய சூழ்நிலை லைஃப்பில் இருந்துச்சுன்னு சொல்லி மகர ராசிக்காரங்க கணவன் மனைவி யோசித்தீங்க அப்படின்னா இனிமே தான் நீங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த சுப நிகழ்ச்சி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, வீடு கட்ட யோசித்து கொண்டு இருக்கீங்கன்னா வீடு கட்டுவீங்க. ஒரு சொந்த வீட்டில் உட்கார தான் என்னோடய லட்சியம் நீ நினச்சிங்கன்னா சொந்த வீட்டில் உட்காருவீங்க. திருமணம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருமணம் முடிப்பீங்க. அண்ணன் தம்பி சேரவே மாட்டேங்க, எங்கள் அண்ணனும் சரி, என் தம்பியும் சரி, எங்கள் அக்காவும் சரி, என் தங்கச்சியும் சரி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இனிமேல் அவங்க உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க.
மனசு விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் மகர ராசிக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். அதாவது பொதுவாகவே இந்த மேல் அதிகாரிகள் மூலமாக அதிகமாக வேலை பார்த்தும் பிரச்சனை சந்திக்கிறது நம்ம மகர ராசி தான். நீங்கள் ப்ரொஃபைட்டாக வேலை பார்ப்பீங்க, 100%, 200% கூட வேலை பார்ப்பீங்க. ஆனால் உங்களுடைய வேலையை சதவீதம் போடச்சுன்னா உங்களுடைய மேலதிகாரி எத்தனை போடுவார்னா ஒரு 60 தான் போடுவார். ஆனால் வேலையே பார்க்காம சும்மா உங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், ஒரு நபர் இருப்பார். ஆனால் அவருக்கு எத்தனை போடுவார்னா 95% போடுவார். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு வலியும் வேதனையும் வரும்ல, ஏன்னா சும்மா உட்காந்துருக்கேன், அவனுக்கு 85 90, நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், எனக்கே மதிப்பு கொடுக்கல. ஸோ இது சதவீதங்கிறது பொருளாதாரம், மதிப்பு, மரியாதை, நான் சொல்கிற புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த நிலையிலிருந்து மாறப்போகுதுங்க. உங்களுடைய வேலை, விவேகம், உங்களுடைய வெற்றி எல்லாம் உங்கள் கூட வரப்போகுது. சொடக்கு போடுற நிமிடத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை மாறும். பார்த்துருக்கோமா? நம்மளும் இப்போ இந்தியாவிலையும் பார்த்துருக்கோம், ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கோம், வேறு மாநிலத்துலேயும் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு வீடியோ அப்படி போட்டு ஒருத்தர் ஓஹோன்னு ஆனார். ஒரே ஒரு வீடியோ, ஒரு பெண்மணி இப்போ வேறு லெவலில் இருக்காங்க, சினிமா நடிகை இருக்காங்க, இவர் நடிகை நான் போயிருக்காரு. எப்படி? இதே மாதிரி தான். நீங்கள் இனிமேல் உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. போங்க ஐயா, இதெல்லாம் கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சு சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்கள் லைஃப் மாறுங்க நம்பிக்கையோட வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே மாற்றம் சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய மகர ராசி என்பர்கள் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள், தலைவலி வருது, கால் வலி வருது, மூட்டு வலி வருதுன்னு ஏதோ சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே மருத்துவரை பாருங்கள். உங்கள் தாய்மாமா உறவுகிட்ட தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிறாதீங்க. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க என்னென்னு சொல்லிட்டு போட்டோம், அவங்க பொய்யாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும், மேபி எனி ஒன், நீங்கள் அவங்கள்ட்ட விவாதம் பண்ண வேண்டாம். புரியுதா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கடன் வாங்க முயற்சி எடுக்காதீங்க. இருக்கிற கடன் அடைக்கிற முயற்சி எடுங்க. புதுசாக கடன் வாங்காதீங்க. புதுசாக யாராச்சும் உங்களை கடன் வாங்கி சொல்லி தூண்டினா அவங்கள நம்பாதீங்க. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருங்க. வெளிநாடு பயணம் உண்டு, வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்டால் வெளியூர் போயிருங்க. அதாவது மகராசிக்காரங்க உள்ளூரில் இருப்பதை விட வெளிநாட்டில் இருக்கிறது தான் லாபம் நிறையா வரும். பிறந்த ஊரில் இருக்க மகராசி போராடிக்கிட்டே இருப்பாங்க. நாடு விட்டு நாடு போனேன், ஊர் விட்டு ஊர் போனேன், மாநிலம் விட்டு மாநிலம் போனேன். மகராசி என்பர்கள் முடிஞ்சளவு ஓரளவுக்கு மாற்றம் உண்டு. ஸோ இடமாற்றம், தொழில் மாற்றம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் என்பதை எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்வதாக இருந்தால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இனிமேல் தான் நீங்கள் ஃபீனிஷ் பறவை மாதிரி, சிங்கம் மாதிரி சிறப்பான வாழ்க்கை வாழப் போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து, இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க.
ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.